நண்பர்களே வணக்கம். இப்போ ஏதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு சம்பவம் நடக்கும்போது சில நேரங்களில் கேட்போம். ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்கும்போது மனசு தெளிஞ்சிடுச்சா, கிளியர் ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். அதனால் குழப்பமான வாழ்க்கையினுடைய நடைமுறையில் மனசு தெளிவாக இருந்தால் தான் அந்த கிளாரிட்டியில் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு கலவையான அனுபவங்கள் தான் ஏற்படும். சில பேருக்கு தான் அதை கடத்திட்டு போகிற தாங்கக்கூடிய சக்திகள் சில பேருக்கு இருக்கும். அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னா கல் மாதிரி இருப்பாங்க. இப்போ சொல்லுவோம், அதாவது பாறை உடையுதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி சில பேர் சில கவிஞர்கள்லாம் சில கவிதைகளில் பார்த்திங்கன்னா பாறை கிழியுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதுவும் உண்மை தான். அந்த மேலோடு, அதாவது வெயில் படுது, திடீர்னு சொல்லிட்டு மழை பெய்யுது, குளிர் வருது. அந்த சீதோஷ்ணம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு மாறும்போது அதனுடைய அதுக்கும் தாவரம் மாதிரி ஒரு மரத்தில் வேறு தோல் உரிகிற மாதிரி, உடம்புல தோல் உரிகிற மாதிரி அதுவும் அதனுடைய அந்த சக்தியை இழந்து தோல் உரிகிற மாதிரி. அது மனுஷனுடைய இதயமும் அப்படி தான். சொன்னாப்பில் எவ்வளோ தான் தாங்க முடியும். இப்போ இதில் என்ன இந்த எண்ணம் என்று என்ன இன்பம், அதாவது என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதே அப்படிங்கிற அந்த பாட்டில், ஆட்டோகிராஃபில், அதில் அதான் ஹைலைட். அதான் இந்த வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த பாட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி வரி. அதே மாதிரி சில சோதனைகளில் அந்த சிவாஜி கணேசனுடைய சோதனை மேல் சோதனை அப்படிங்கிற அந்த பாட்டில் அடி தாங்கும் உள்ள மீது இடி தாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமான்னு அந்த கேரக்டருக்கு எஸ்பி சௌத்ரிக்கு மகன்தான் இல்லை. ஒரு பெரிய ஒரு இடி துன்பம் மக உருவத்தில் வந்திருக்கு குடும்பத்தில். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கடந்து போகுது. சில சூழல்களே நம்மளுக்கு சரி கட்டி நிற்கும். அப்போ என்ன செய்யணுன்னா, அதில் நம்ம அதை கடந்து தான் போகணும். ஒரு சாதாரண விஷயங்களில் கூட, இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 2 லவர்ஸ்க்கு சண்டை வருது. என்னென்னா கடற்கரையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ திடீர்னு அவன் கையை பிடிச்சிட்டு கேட்க, அவன் என்ன நீ நான் போட்ட ரிங் எங்கன்னு கேட்கா. ஒரு ரிங் ஒன்று போட்டிருக்கா அவனுக்கு, லவருக்கு, காதலனுக்கு. ஆனால் 2 விரலில் அவருக்கு தங்கச்சி போட்ட ரிங் இருக்குது, இவங்க போட்ட ரிங் இல்லை. சண்டை வந்துடுது. உன் தங்கச்சி மட்டும் உனக்கு பெருசாக போயிட்டாலும் ஏன் இதை சொன்னால் வீட்டில் வச்சுட்டேன் போல, மறந்து தொலைச்சிட்டேன்னு. அதுக்குள்ளே சண்டை கிளம்பி போயிடுறா. அவன் அப்படியே அலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். திருப்ப நடந்து போகிறவ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவளுடைய கையில் இடது மணிக்கட்டில் உள்ள வாட்சை காணும். அது இவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணது. அது அந்த இதனுடைய கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது. திருப்பி ஐயோ அவன் சொல்லும் போதே சொல்லி கொடுத்தானே உனக்கு, நான் இதை எவ்வளோ ஒரு ஞாபகார்த்தமாக கொடுக்கன்னு. இப்போ எங்கே தொலைச்சுன்னு தெரியலையா மண்ணில், அது மாதிரி தானே இவன் எங்கேயும் வச்சுட்டு தேடிட்டு இருக்கான் போல தெரியுதேன். திருப்பி சமாதானம் ஆயிடுவான். இப்போ இதான் வாழ்க்கை. அதாவது நடக்கிற நிகழ்ச்சிகளை ரொம்ப பெருசாக அதை இது பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா அவ்வளோதான். அதாவது அந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துட வேண்டியதுதான். எல்லா இதுலேயும் நம்ம அதை படிக்கிற பாடங்களை வச்சு நம்ம ஒரு தெளிவை உண்டாக்கிக்கிறணும். பழைய படம் எனக்கு ஆனால் உறுதியாக தெரியும், பாலச்சந்தர் படம். அது மேபி 1 3 முடிச்சாக இருக்கணும், இல்லைன்னா மரோ சரித்திரமாக இருக்கும். என்னென்னா சீன் என்னென்னா, ஹீரோ கமலஹாசன், ஹீரோயின் யாருன்னு தெரில. அது சரிதாவா இல்லை ஸ்ரீதேவியான்னு தெரில. 2 படம் சொல்கிறதுனால சீன் என்ன அப்படின்னா, இவன் அங்கேருந்து அவங்க வீட்டு காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்தில் இருந்து இவன் துணியை துவைச்சிட்டு இருப்பான். ஏன்னா அந்த காலத்தில்
அந்த கல்லில் தானே துணியை துவைப்போம். இப்போ தானே வாஷிங் மிஷின் அந்த 80களில் 90களெல்லாம் இவன் இங்கேருந்து துணியை துவைப்பான். அப்போ அங்கேருந்து அவன் 2 அடி அடித்து துவைக்கிறதுக்கும் இவங்க இங்கேருந்து இவங்க வந்து காதலி வந்து துணியை வாங்கி துவைக்கிறதுக்கும் அது சந்தம் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அதில் போட்டு அந்த இதில் சவுண்டில் மாற்றி மாற்றி அடித்து அதில் போட்டி வந்துடும். போட்டியில் கடைசியில் இவன் அம்மாக்காரி வந்துடுவான். என்ன துணியை இப்படி போட்டு வித்தியாசமாக துவைச்சிக்கிட்டு இருக்கான்னு அவன் உடனே ஓடிடுவான். இவ துவைச்சதோ அம்மா புடவையை வந்து பிரித்து பார்த்தா அது ஓட்டை ஓட்டையாயிரும், பிரித்து ஓடிடும். அப்போது துணியை அப்படி வேகமாக கல்லில் போட்டு இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா துணி தான் கிழியும். ஆனால் இங்கே என்ன ஒன்றா மனசுக்குள்ளே வந்து ஒரு அந்த சரியான அனுபவம் இல்லை, தெளிவான இது இல்லை அப்படின்னா இங்கே மனசு கிழிஞ்சிரும். ஏன்னா அதை ஏற்றுக்க வேண்டிய அந்த மனத்திற்பம் வந்து இருக்காது, அனுபவம் இருக்காது. அதனால தான் அவங்க வந்து ஒரு எதிர்வினை, ஏதோ ஒரு மோசமான சிந்தனைக்கு போய் வேறமான வேலைகளெல்லாம் பண்ணி விட்டுறது. அதாவது குடிக்க அடிமையாகிடுறது, தவறான பாதைக்கு போயிடுறது, வாழ்க்கையை வெறுத்துடுறது. என்ன ஒரு சூழ்நிலை வந்த உடனே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா என்ன செய்ய வந்து அது வந்து கடந்து தானே ஆகணும். நடந்துடுச்சு ஒரு சம்பவம் எதிர்பார்க்காம. அப்போ வந்து ஒரு இப்போ தாய்க்காரி இருக்கா அப்படின்னா மற்ற பிள்ளைகளை நினச்சி பார்க்கணும். சரி ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சு, மற்ற பிள்ளையை நம்ம காப்பாற்றி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம மனசை தேத்தி அது கூட உள்ள பெரியவங்க சொல்கிறத வந்து இது பண்ணிக்கிறணும் ஒன்று. இன்னொன்று இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிடுவோம். 11 வயசுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா 10 வயசு வரைக்கும் நம்ம வந்து ஒரு யாரையாவது பெற்றோரை அண்டி வாழ்வோம், இல்லைன்னா உறவினரை டிபெண்ட் பண்ணி வாழ்வோம். அப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாலும் அது வந்து தூக்கத்துலேயும் அவங்க கொடுக்குற அரவணைப்போ ஆதரவுலையும் அது வந்து கரைஞ்சி போயிடும். ஆனால் உணர ஆரம்பித்த பிற்பாடு அதை 13 வயதில் வந்து அனுபவம் கிடைக்கிது பார்த்திங்களா. எத்தனையோ விஷயங்களை சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஒரு மன தெளிவு இருக்கணும். இப்போ சொல்லுவாங்க என்ன நல்லா ஊரை சுற்றிட்டு 11 மணிக்கு வந்திருக்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன் அங்கே போனேன்னு. அப்போ இன்னொரு இது வருது. இப்போ பெங்களூரில் மகக்காரி வேலை செய்கிறா. அம்மா இவ என்ன இந்த பொங்கலுக்கும் வரலையே இவ அப்படின்னு வந்து தேடி போகிறான். பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்கேன்னு சொல்கிறா. கடைசியில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடின்னு கேட்டால் இல்லை அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க. அம்மாங்க பார்த்தா அதில் அந்த பையங்க ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இவளுக்கு ஓரளவு புரிஞ்சுது, வேறு மாதிரி கதை ஓடுது போடுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கூப்பிட்டு வான் பண்ணி நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் என்னென்னா அவங்க வேறு கலாச்சாரத்துக்கு போய் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து இது பண்ணி கல்யாணத்தை பண்ணி இப்படி நிறைய விஷயங்களில் வந்து நிறைய பார்க்குறோம் நம்ம. அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது அது மாதிரி இதில் வந்து நிறைய வந்து கவனமாக இருக்கணும், மன தெளிவு வேணும். அந்த விஷயங்கள் எடுக்கிறதுலையும் வந்து நம்ம எல்லா இதுலேயுமே வந்து ஒரு மன தெளிவு இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு நிம்மதியான ஒரு இதை வந்து கடத்தி கொண்டு போக முடியும். நம்மளுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அருகதை கிடைக்கும். ஏன்னா அதில் எதிரையாவது ஒரு வெக்ஸ் ஆகி வேறு ஒரு யாரோ ஒரு தப்பாக வழிகாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வேறு பாதைக்கு வந்து போயிடக்கூடாது. அதனால் வந்து அந்த மடைமாற்றத்தில் இது பண்ணிக்கிற வேண்டியதான். நல்ல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டோ இல்லை ஒரு அந்த நேரங்களில் அந்த வருத்தத்தை எப்படி போக்க முடியுமோ போக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டோம் அப்படின்னா மனசில் வந்து தெளிவு கிடைச்சிரும். தவறான பாதைக்கு வந்து நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா மன தெளிவு இல்லாமல் அதே சிந்தனையிலே வளர்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து தொலைக்க வேண்டியிருக்கும். நன்றி நண்பர்களே.